சோர்லாம் கட்டின்னு எங்க போறோம்? எங்க போறோம்? சோர்லாம் கட்டின்னு. ஹாய், எங்க குலதெய்வம் மணப்பாக்கம் கன்னியம்மன் கோயிலுக்கு தான் கிளம்பியிருக்கேன். இந்த ட்ரிப்பு செம்ம ஜாலியா இருந்தது. எங்க கூடயே நீங்களும் வரீங்களா? ஜாய் சொல்லும்போது மொட்டை மாமி யாரு? ஹாய் சொல்லு. மைலேஷ் ஹாய் சொல்லு. மைலேஷோட ஃபேன்ஸ் ஹாய் சொல்றேன். அப்படியே போட்டுருவோம் அப்புறமா. இப்படி பாரு. சாய்க்கு தனியா ஃபேன்ஸு, மைலேஜ்க்கு தனியா. மைலேஜ்க்கு பிலோ 15 தான். பிலோ 15 ஃபேன்ஸு மைலேஜ்க்கு. எல்லாம் குட்டி பசங்கள்லாம் ஃபேன்ஸு. கன்னியம்மன் கோவில் பற்றி ஹிஸ்ட்ரி நிறைய வந்து நாங்கள் வ்ளாக்ஸ் போட்டிருக்கோம். பவானி சாய் சேனல் இருக்குது, வேணால் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. எம்ஜிபி லைஃப் ஸ்டைல்லையும் 2-3 வ்ளாக்ஸ் இருக்குது. எத்தனை தடவை போட்டாலும் சலிக்காத வ்ளாகு. ஸோ இந்த வ்ளாகு ஜாலியாக தான் போக போகுது. ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் கரெக்டாக மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி போனோம். சக்கரை பொங்கல் வீட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தது. ஸோ அதை ஒரு கவரில் போட்டு எடுத்துகிட்டு வந்து கோக்கு கொடுக்கணுன்னே எடுத்துகிட்டு வந்தோம். அப்படி சாப்பிட்டாங்க பாருங்கள். அவங்களுக்கு சக்கரை பொங்கல்னால் ரொம்ப பிடிக்கும். அச்சு பாருங்கள், பயமே இல்லாமல் கையிலேயே அழகாக கொடுக்குறா. உங்களை தாவி தாவி வந்து வாங்குறாங்க. ரீசன்ட் டைம்ஸில் வந்து அங்கே ராட்னம், அப்புறம் ஜெயின் வீல் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது கேம்ஸ் எல்லாம். பட் அங்கெல்லாம் போகலான்னா பசங்க இன்ட்ரெஸ்டடாகவே இல்லை. அங்கே போய் vlog எடுக்கலான்னு பார்த்தேன். பட் அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டோம். மை ஹஸ்பண்டும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா மொட்டை போட்டுண்டாங்க, வேண்டிண்டாங்க. அதனால் அவங்க அது பண்ணிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு வரேன்ட்டு போனாங்க. நான் அதுக்குள்ளே பொங்கல் வச்சுட்டேன். எப்போவுமே பால் பொங்கல் தான் வைப்போம் நாங்கள். பொங்கல் அப்படியே வந்து பச்சரிசி கொஞ்சோண்டு சிறுபருப்பு போட்டு பொங்கல் வச்சுட்டு இறக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் 1 கப் தயிர், வாழைப்பழம், வெல்லம் அதை மட்டும் மேலே வச்சுட்டு சாமிக்கு படைச்சிட்டு எடுத்துகிட்டு வருவோம். இதுதான் யூஸ்வலாக எங்கள் பாட்டி காலத்துலேருந்து இந்த மாதிரி வச்சுட்டு வர்றது. கன்னியம்மன் பற்றி அற்புதங்கள்லாம் சொல்ல ஆரம்பித்தா சொல்லிகிட்டே போகலாம். இந்த vlogலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயம் நடந்திருக்கு. உள்ளே வாங்க போய் பார்க்கலாம். செம்ம க்யூங்க பார்த்தீங்க, வெளியே வரைக்குமே இருந்தது. என்னால் கண்டிப்பாக உள்ளே அவ்வளோ க்யூவில் இருந்து போக முடியாதுன்ட்டு ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிட்டோம். ஒரு ஆளுக்கு 100 ரூபான்னு சொன்னனால சரின்ட்டு வாங்கிட்டோம். அம்மாவுக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் 2 பேரையும் மட்டும் டைரெக்டாக விட்டுட்டு அந்த 100 ரூபா க்யூ கூட பெருசாக சுற்றி வந்தது. அப்போ நானும் அம்மா மட்டும் டைரெக்டாக போகிற இதில் போயிட்டு கொஞ்ச நேரம் சாமியை பார்த்துட்டு நான் கீழே உட்காந்துட்டேன். அப்போ உட்காந்துட்டே இருந்தேன் பாருங்கள். திடீர்னு பின்னாடி வந்து அப்படியே வந்து மடி மேலே வந்து விழுந்தது. என்னடா விழுந்தது? மரத்து மேலேருந்து ஏதோ விழுந்ததுன்னு பார்த்தா இந்த கிருஷ்ணா வந்து விழுந்தது. ஆக்சுவலாக நான் உட்காந்துருக்கு எதிர்க்க தான் அந்த மரத்தில் கட்டியிருக்காங்க. ஆனால் நான் உட்காந்து இந்த இடத்துல மேலேருந்து வந்து விழுந்தது. எப்படி விழுந்ததுன்னே தெரியல. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நாங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு மனசில் நினச்சிட்டு தான் இன்றைக்கி கோயிலுக்கு போனோம். இந்த கிருஷ்ணா வந்து விழுந்தது பார்த்திங்கன்னா மேலே மடி மேலேயே வந்து வந்தார். அதான் அம்மா ஆசீர்வாதம் பண்ணுறாங்கன்னு. கோயில் திருப்பணிகள்லாம் நடந்துட்டுருக்கு. இன்னும் எப்போ கட்டி முடிப்பாங்கன்னு தெரில. இங்கே பாருங்கள் அந்த குதிரைலாம் இருக்குது. அப்புறம் எல்லா சாமியும் பார்த்திங்கன்னா ஐயனார் ஏற்கனவே இருந்ததெல்லாம் வந்து மூடி வச்சுருக்காங்க. அதனால் குட்டி சிலை மட்டும் அங்கே வச்சு இது தீபார்த்தனை அர்ச்சனை பண்ணுறாங்க. உள்ளே கூட பார்த்திங்கன்னா பெரிய நாகம் இருக்கும். அதெல்லாம் மூடி தான் வச்சுருக்காங்க, இன்னும் ஓப்பன் பண்ணல. நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. ஏன்னா வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் நான். இங்கே ஃபோட்டோ கூட நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஃபோட்டோ எடுக்க மாட்டோம், வீடியோ எடுக்க மாட்டோம். உள்ளெல்லாம் வெளியெல்லாம் எடுப்போம். முன்னெல்லாம் ஃபோட்டோலாம் கூட விற்காமல் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே கோயிலாண்ட விற்கிறாங்க, அலோவ் பண்ணுறாங்களாம். உள்ளே அவங்களே எடுத்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து இவங்க ஃப்ரேம் போட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க.
அது வாங்கலான்னு வாங்க வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே நாங்கள் வந்து ஃபோட்டோ வைக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது அம்மா வந்து உத்தரவு கொடுக்கல. அவங்கள வந்து துணி வடிவத்தில் இல்லை குங்கும வடிவத்தில் தான் நாங்கள் வீட்டில் வந்து கன்னியம்மன் துணைன்னு எழுதி வைப்போம். அவங்க எப்போவுமே வந்து சின்ன வயசுலேருந்து நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காங்க. நம்ம எப்போவுமே கும்பிட்ற மாதிரி வழிபாட்டிலே கும்பிடலாம், நம்மளுக்கு அதுதான் வந்து செட் ஆகிருக்குன்ட்டு நாங்கள் வந்து ஃபோட்டோ வாங்கலை. மனசுலேயே பதிஞ்சிருக்காங்க அவங்க 7 கல்லும் 7 சப்த கன்னிகளும் 7 கன்னிமார்களும் மனசுலேயே அப்படியே கல் மாதிரி பதிஞ்சிருக்காங்க. அப்புறம் சாய்க்கு சாமி கிட்ட மாலை போட்டுட்டு அந்த மாலையை சாய்க்கு போட்டுட்டு அப்படியே ஒரு சுற்றிட்டு வந்தோம். வழியார பார்த்திங்கன்னா கடைங்க தான் இருக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கடாயி கிண்ணம் எல்லாமே இருந்தது. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. பேருக்குன்னா ஒரு பொருளாவது வாங்குவோம். பட் அன்றைக்கி வந்து நான் வாங்கலான்னு தான் பார்த்தேன், ஒரு மேட் ஃபுட்ஸ்க்கு பெரிய கடாய் வாங்கலான்னு. பட்டு கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்த மாதிரி இருந்தது. சரின்ட்டு அச்சு மட்டும் ஒரு 2 பாத்திரம் வாங்கினா, அவ்வளோதான். இந்த பாட்டியா அப்புறம் அச்சுக்கு எங்கே போனாலும் இந்த கண்ணுக்குட்டி, கவ்வு, கோட்டு, பூனை, ஜூஜு இதெல்லாம் இருந்ததுன்னா தூக்கி வச்சுப்பா. அது கூட ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. கேளா பாயா தள்ளு. அப்புறம் அங்கே வளையல் போட்டுருந்தாங்க, நாட்டு வளையல். அது போட்டுக்கணும். அதிசயமாக அச்சு வந்து நான் போட்டுக்கிறேன் அப்படின்னா, யூஸ்வலாக இதெல்லாம் வேண்டாம் அத்தைன்னுவா. பட் அவளே நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஸோ அதுதான் போட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா டசன் வந்து 100 ரூபான்னாங்க. ரெயின் ட்ராப் வளையலும் வந்தது. ஆனால் அச்சு இந்த வளையல் தான் செலக்ட் பண்ணால். நானும் வந்து யூஸ்வலாக வந்து க்ரீன் அண்ட் ரெட்டு தான் நானும் போட பிடிக்கும். எனக்கு இந்த டிசைனு சமிக்கி ஒட்டினது இதெல்லாம் எனக்கும் பிடிக்காது. ஏன்னா வேலை செய்யும் போது அதெல்லாம் வந்து உதிர்ந்ததுன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ன்ட்டு நான் பிளெயின் பேங்கிள்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ வந்து கொலுக்கெலாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ காஸ்ட்லியாகவே இருக்காது. இவங்க இவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு என்னென்னமோ இது சொன்னாங்க, அது கட்டிங் வளையல் அப்படின்னாங்க. சரி அம்மாவும் சொன்னாங்க கோயிலுக்கு வந்திருக்கோம் போட்டுக்கோங்க அப்படின்னாங்க. அதனால் அவளும் வந்து ரெட் அண்ட் க்ரீன் போட்டுனா, நானும் ரெட் அண்ட் க்ரீன் போட்டுனேன். எனக்கு சின்ன சைஸை போட்டு விட்டாங்க. எப்படி தான் போட்டாங்கன்னே தெரியலங்க. எனக்கு வந்து நான் பெரிய சைஸ் வளையல் தான் போடுவேன், ஏன்னா எனக்கு ஈஸியாக அவுக்கணும். ஏன்னா அடிக்கடி எதனா செய்கிறேன், நான்வெஜ் செய்யும் போது வேறு எதனா வேலை பண்ணும்போது அவுத்துட்டு நான் பண்ணுவேன். அப்போ வந்து ஈஸியாக இருக்கிறதுக்காக பெரிய சைஸ் போடுவேன். இவங்க என்னடானா சின்ன சைஸ் போட்டு விட்டாங்க. அவுக்கவே முடியல. அவங்க கையோடு போட்டுக்கம்மா, எதுக்குமா அவுக்குற அப்படின்றாங்க. சில நேரத்தில் மாவு பிசையும் போது மாவு கரைக்கும் போதெல்லாம் வந்து அது ஒட்டிக்குமா, அதனால் நான் அவுத்துட்டு வேலை பார்ப்பேன். பட் இவங்க போட்டது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது. அவுக்கவே முடியாத அளவுக்கு இவங்க போட்டாங்க. எனக்கு நல்லா இருந்தது. யூஸ்வலாக வந்து வளையல் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் போடுவோம். இந்த மாதிரி வளையல் போட்டு விட்டதுன்றது இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ அவங்க கூட ஜாலியாக பேசிகிட்டே வளையல் போட்டுட்டேன். இங்கே வந்து இருக்கீங்க அந்த சீசனுக்கு மட்டும் இல்லைக்கா, நாங்கள் பக்கத்தில் இங்கே தான் இருக்கிறோம். பக்கத்தில் தான் இருக்கு. தினமும் இருப்பீங்களா? நீங்களும் இந்த மாதிரி எங்கன்னா பார்த்தீங்கன்னா இல்லை கோயிலில் இந்த மாதிரி விற்கிறாங்கன்னா போட்டுக்கோங்க. அவ்வளோ வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குது அவங்க போட்டு விட்டு நம்ம போட்டுக்கிறது. ஏன்னா அவங்க வந்து வாழையடி வழியாக வந்து அவங்க அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க, வளையல் பிஸ்னஸ்ஸு. வளையலுன்றது ஒரு மங்களகரமான ஒரு விஷயம். அதை அவங்க போட்டு விடும்போது வாய் நிறைய வாழ்த்தி போடுறாங்க. அது ரொம்ப வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தது. அச்சு ஜாலியாக போட்டுண்டா. நான் யூஸ்வலாகவே இது போடுவேன் தான், பட் ஒருத்தர் யாரும் போட்டு விட்டது கிடையாது. அவங்க போட்டு விட்டது ரொம்ப நல்லா இருந்தது. ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் சின்னது போட்டிங்க, நான் எப்படி அவுக்க போகிறேன், நீங்கள் போட்டுட்டீங்க. நீங்கள் கழட்டலாம் சரி போட்டு கழட்டலாம், நீங்கள் கழட்டாதீங்க அப்படியே போட்டுருங்களா. என்ன இப்போ வளையல் தானே, வளையல் தான் சரி போட்டு நான் போடுவேங்க. அது ஒரு 4-5 வளையல் போடுவேன். அச்சோ உன் சைஸை விட சின்ன சைஸ் போடுறாங்க. 8 வரையும் இருக்கு. இல்லை அதே சைஸ் தான். வாழ்ந்தது கூட போட்டு விட்ருவீங்க போட்டு எப்படியாவது நீங்கள் ஒரு வயசு குழந்தை வளையல கூட அவங்க போட்டுறாங்க. நம்மளும் அவங்க அந்த பக்குவம் தெரியும். அப்புறம் என்னங்க வளையல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் ஷார்ட்ஸ் எடு, வீடியோ எடு, ஃபோட்டோ எடுன்னு அச்சுக்கிட்ட சொல்லி கலகலன்னு காமிச்சிலாம் எடுத்துட்டேன் ஜாலியாக.
இந்த பசங்களுக்கு வந்து குட்டி பசங்கள்லாம் விளையாடும்ல அந்த செட்டு இது வந்து 100 ரூபான்னு சொன்னாங்க. அடுப்பு அந்த கடாய் அதெல்லாம் சேர்த்து. இது என்னங்க பற்ற வைக்க முடியுமான்னு கேட்டால், ஓ தாராளமாக அந்த குட்டி பசங்களாம் அதில் சக்கரை பொங்கலே பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. கன்னி கோயிலுக்கு போயிட்டு வடை சாப்பிடாம இருக்க முடியுமா? ஏற்கனவே நான் பொங்கல் வைக்கும் போதே போய் வடையை பிடிச்சிட்டு வாங்க 2 சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அப்பயே 2 சாப்பிட்டோம் எல்லாரும். அதுக்கப்புறமா வீட்டிலேருந்து கட்டிட்டு போனதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து வடையை வாங்கிட்டு அதை வச்சுட்டு காரில் வச்சு நல்லா சாப்பிட்டோம். அப்புறம் அங்கேருந்து ஒரு 2 கோயில் பிளான் பண்ணோங்க. தென் திருப்பதின்னு பக்கத்தில் தான் அங்கேருந்து. அதுக்கப்புறம் இன்னொரு கோயிலும் பிளான் பண்ணோம். பட் டிரைவர் என்ன பண்ணார், நீங்கள் இது வரைக்கும் தான் சொன்னீங்க, எனக்கு வேறு புக்கிங் இருக்குது, 5 o'clock இன்னொரு பார்ட்டி பிக்கப் பண்ணோம், அதனால நான் இட்டுன்னு போய் ட்ராப் பண்ணிடுறேன். நான் அட்லீஸ்ட் வரும்போது சிங்கப்பெருமாள் கோயிலுக்காவது போகலான்னு பார்த்தா அப்போ தான் மணி 2:30 ஆச்சா. ஸோ கோயில் திறக்க லேட் ஆகும், எனக்கு பிக்கப் இருக்குமா அப்படின்ட்டு இட்டுன்னு வந்துட்டார். என்னடா இது ஒரு சொதப்பெல்லாம் ஆயிடுச்சின்னு நினச்சிட்டு இருந்தோம். சாப்பிட்டதே அவ்வளோ லேட் ஆகிடுச்சுல, அதனால் ஹோட்டல் கூட போகல ரிட்டர்ன் வரும்போது. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து தான் நைட் வந்து டின்னர் வந்து வெளியே வாங்கி பசங்களுக்கு கொடுத்தோம். யூஸ்வலாக வெளியே போயிட்டு வந்தோன்னா ஹோட்டலில் போயிட்டு ஜாலியாக சாப்பிடுவோம். கன்னியம்மனை உங்களுக்காக எல்லாருக்காகவும் வேண்டிட்டோம், நீங்களும் வேண்டிக்கோங்க. எல்லாருக்கும் எல்லாமே நினச்சபடி நடக்கும். இந்த vlog உங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய vlogs உங்களுக்காக வரும். அவுட்டிங் போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஷூட் பண்ணுறோம். தேங்க்யூ. திஸ் இஸ் பவனி ஃப்ரம் MGB Lifestyle and Kitchen.